அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான திகதிகள் அறிவிப்பு. பாடசாலை விடுமுறை நடைமுறையாகும் புதிய தொடருந்து சேவை. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட தகவல். அனுர அரசாங்கத்திற்கு பேரிடி பதிவானது மற்றும் ஒரு பதவி விலகல். முகாமையாளரை கதிரையில் கட்டி தீயிட்டு கொளுத்திய நபர் விசாரணைகள் ஆரம்பம். சாதாரண தர பரீட்சைக்கு சென்ற 2 மாணவிகள் மாயம். யாழில் பாழடைந்த வீட்டில் சிக்கிய பெருந்தொகையான போதைப் பொருள். திடீரென தீப்பற்றி எறிந்த மெத்தை கடை அதிகாலையில் நடந்த சோகம். பிரதேச செயலக அதிகாரி மீது பெண்ணொருவர் தாக்குதல். தொடர்பட விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் 22, 23, 24 தேதிகளில் நடைபெறவுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறித்த திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஏப்ரல் மாதம் 28 மற்றும் 29 தேதிகளில் வாக்களிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மன்னார், பூடகரி மற்றும் தெஹியதகண்டிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மே மாதம் 6 தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த 3 பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. மார்ச் மாத பாடசாலை விடுமுறை மற்றும் ஸ்ரீபாத யாத்திரை பருவத்தை முன்னிட்டு சிறப்பு தொடருந்து சேவையொன்றை இயக்க தொடர்ந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை வரை இந்த தொடருந்து சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதேவேளை தொடர்புடைய பயணங்களுக்கு முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2025 சாதாரண தர பரீட்சை நேற்று நிறைவு பெற்றிருந்த நிலையில் அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் நாட்டில் பொருளாதார ரீதியாக நிச்சயமற்ற நிலைமை காணப்பட்ட போதிலும் தற்போது அந்த நிலைமை மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றுள்ள அரசாங்கமானது IMF விடயத்தில் தொடர்ந்து ஸ்திரமான நிலையில் பயணிப்பதோடு கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் நிலையான தன்மையில் காணப்படுகிறது. மேலும் பொருளாதார ரீதியில் இலங்கை ஆபத்தான நிலையில் இல்லை. எனினும் உலகளாவிய ரீதியில் பல நிச்சயமற்ற பொருளாதார நிலைமை காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அமெரிக்காவின் தீர்வை வரி கொள்கை நாட்டின் வெளிநாட்டு கொள்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் பந்துர திலீப விதாரணம் தனது பதவியிலிருந்து விலகுவதாக போக்குவரத்து அமைச்சு செயலாளரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராகவும் பணியாற்றும் பந்துர திலீப விதாரண நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தலைமையிலான போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் கீழ்வரும் நிறுவனங்களின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகிய செய்த 3வது அதிகாரி பந்துர திலீப விதான ஆவார். ஏற்கனவே தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தவிசாளராக பணியாற்றிய ருவன் விஜயமுனி மற்றும் தேசிய போக்குவரத்து சபையின் தவிசாளராக பணியாற்றிய ரமல் ஸ்ரீவர்தன் ஆகியோர் முன்னர் பதவி விலகியிருந்தனர். இந்த நிலையில் பதவி விலகல் குறித்த காரணத்தை விசாரிக்க பந்துர திலீப விதாரணவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் வேறு வேலையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அழைப்பை துண்டித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. காலி மாப்பிளகம குடாமெலன தோட்டத்தில் தோட்ட முகாமையாளர் ஒருவரை கதிரையில் கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த தோட்டத்தில் பழமை வாய்ந்த தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் வைத்து முகாமையாளர் தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
பின்னர் குறித்த முகாமையாளர் கூச்சலிட்டதால் தோட்டத்தில் பணியாற்றும் நபர்கள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து தீயை அணைத்துள்ளதுடன் அந்த நபரையும் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முகாமையாளரின் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கடும் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தீ வைத்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்துக்கிடமான நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காப்போத்து சாதாரணதர பரீட்சைக்கு எழுதச் சென்ற பாடசாலை மாணவர்கள் இருவர் கடந்த 26ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை மகியங்கடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 16 வயதுடைய இந்த 2 மாணவர்களும் மகியங்கடையில் வசித்து வந்ததாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் 26ஆம் தேதி பாடசாலை சீருடை அணிந்து மகியங்கடை தம்பராவ பரீட்சை மையத்துக்கு செல்வதாக கூறி வீடுகளை விட்டு வெளியேறினர். தேர்வு எழுத சென்றிருந்த இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெற்றோர் மகியங்கடை காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் மகியங்கடை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வல்வெட்டித்துறை பகுதியில் பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று குறித்த கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ் வல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் பழைய வீடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 38 கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த நடவடிக்கையின் போது யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் கைப்பற்றப்பட்ட 75 கிலோகிராமிற்கும் அதிகமான போதைப் பொருள் வல்வெட்டித்துறை காவல்துறையிடம் கையளிக்கப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கஹரெல்ல போலீஸ் பிரிவில் தல்குடப்பட்டிய பகுதியில் உள்ள ஒரு மெத்தி கடையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கஹரெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக விரைந்து செயல்பட போலீசார் உள்ளூர்வாசிகளின் உதவியுடன் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தில் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 36 வயதான கடைக்காரர் சிறு தீக்காயங்களுக்கு ஆளான பின்னர் சிகிச்சைக்காக குருநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொகரெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை புல்மோட்டை பதவி ஸ்ரீபுர பிரதேச செயலகத்துக்கு நேற்று வருகை தந்த பெண்ணொருவர் அங்கு காணி பிரிவில் கடமையாற்றும் பெண் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோதமாக காணியை கையகப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்காததன் காரணமாக அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு அதிகாரியிடமிருந்து ஆவணங்களை பலவந்தமாக பெற்றுக்கொள்ள அந்த பெண் முயற்சித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான அதிகாரி சிகிச்சைக்காக பதவி ஸ்ரீபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அதிகாரி மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பிரதேச செயலகத்தின் அனைத்து அதிகாரிகளும் இன்று காலை அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.